கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் தவேக தலைவர் விஜய் மற்றும் திமுக குறித்து தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். செய்தியாளர் ஒருவர் ஆரம்பத்தில் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என ஆதரவு கொடுத்து இப்பொழுது விமர்சனம் ஏன் என சமூக வலைதளங்களில் காணொலியை பலரும் வெளியிட்டு வருவது குறித்து தன்னுடைய கேள்விகளை எழுப்பினார். இந்த கேள்விக்கு பதிலளித்த சீமான், எங்களுடைய ஊரில் நாடகத்தில் ஒரு பாடல் பாடுவார்கள். அது என்ன பாடல் என்றால், நாட்டிற்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க என்று. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்த பொழுது சேவை செய்ய வந்தேன் என்று சொல்லலாம். நீங்கள் சினிமாவில் நடித்து கொண்டு இருந்தீங்க, சந்தையில் உங்களுக்கு நல்ல மதிப்பு இருந்தது, உங்களுக்கு வியாபாரம் இருக்கிறது என்று தெரிகிறது. நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை, என்னுடைய வருவாயை விட்டுவிட்டு வந்தேன் என்று சொன்னால் என்ன கேள்வி கேட்க தோன்றும்? உங்களை யார் உச்சத்தை விட்டு வர சொன்னது என்று தானே கேட்க தோன்றும். 600 ஏக்கரை நாட்டிற்காக எழுதி வைத்த ஜம்புலிங்கம் இப்படித்தான் பேசிக்கொண்டு இருந்தாரா? சொத்தை வித்து நாட்டின் சுதந்திரத்துக்காக செலவு செய்த வஉசி இப்படித்தான் பேசிக்கொண்டு இருந்தாரா எனவும் காட்டத்துடன் கேள்வி எழுப்பினார். அரசியலுக்கு வந்தால் இதையெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் பேசுவதை பார்த்தால் உங்களை யார் வர சொன்னது, நீ போய் உச்சத்தில் இருப்பாய் என்றுதான் சொல்ல தோணுகிறது. திமுக அதிமுகவை அழிக்க போராடி கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அண்ணா எம்ஜிஆரை கொண்டு வந்தால் என்ன செய்வது? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை எதிர்த்து பேசினால் திமுக கைக்கூலி என்கிறார்கள். விஜயை விமர்சிப்பதால் திமுகவிடம் நான் பெட்டி வாங்கிவிட்டது போல் பேசுகின்றனர். திமுகவை எதிர்த்து பேசினால் RSS பாஜகவின் கைக்கூலி என கூறுகிறார்கள் எனவும் சீமான் தெரிவித்தார். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்க நண்பர்களும் பார்த்து ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்க நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனல்.